சிங்கம் வர்ஸ் கால்வர்ஸ்க்கு நடுவில் நடக்கும் யுத்தம் எபிசோட் 2. ஆமா, இந்த ஓனாய் சிங்கம் எங்க போனா? அடேங்கப்பா, என்ன இடம் இது? என்ன ஒரு மார்க்கமா இருக்கு இந்த மலை? அத பில்டிங்னு சொல்லுவாங்க ஓனாய் சிங்கம். இது மலை கிடையாது. எங்க ஓனாய் உலகத்துல மலை கூட இதை விட சின்னதா இருக்கும். நீ நல்லா இருக்கல நண்பா? உன் பயணம் எப்படி இருந்தது? நல்லாவா? எதுவுமே நல்லா இல்லப்பா. தலையெல்லாம் பயங்கரமா சுத்துது. நான் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கேன் பாரு. முதல் தடவை மல்டிவர்ஸ்ல டிராவல் பண்றல, அதான் உனக்கு இப்படி இருக்கு. எனக்கு முதல் மட்டும் இல்ல, இதான் கடைசி தடவை. திரும்பவும் வீட்டுக்கு போகணுமா இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வேம்பயர் கால் கிட்ட இருந்து உன் உலகத்துக்கு வந்து அந்த தெய்வீக சக்தியை எடுத்ததுக்கு நம்ம கண்டிப்பா பாடம் சொல்லி கொடுக்கணும். அந்த தெய்வீக சக்தியை எடுத்து நம்ம அவனுக்கு யாருன்னு காட்டலாம். கால் ஓனாயோட கதையை நம்ம முடிச்சிட்டோம். இப்ப இந்த வேம்பயரோட கதையையும் முடிக்க போறான் இந்த ஓனாய் சிங்கம். எங்க குடும்பத்தை சார்ந்த அந்த தெய்வீக சக்திய திரும்ப கண்டிப்பா கொண்டு வருவான் இந்த ஓனாய் சிங்கம். அப்புறம் அந்த எதிரியோட கதையையும் நான் முடிப்பேன். நான் தான் ஓனாய் சிங்கம். அவன் எங்க இருந்தாலும் என்னால கண்டிப்பா அவனை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல, ஒண்ணும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த இடத்துல இல்லன்னு நினைக்கிறேன். வேம்பயர் கால் எங்க வேணாலும் ஒளியட்டும், அவனை நம்ம தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். நாமெல்லாம் எதுக்கு இப்படி நின்னுகிட்டு இருக்கோம்? ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வா வேம்பயர் கால், வா. இந்த வெற்றி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. நீ சாதிச்சு காட்டிட்ட. எல்லா இடத்துலயும் நான் தான் வெற்றி தருவேன். வேம்பயர் கால் என்னைக்கும் எப்பவும் தோக்கவே மாட்டான். இது நீ என்ன அங்க தனியா விட்டுட்டு வந்ததுக்காக நான் முதல்ல உன்னை நம்பியிருக்கவே கூடாது. சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறத நிறுத்துங்க. உங்களுக்கு அவ்வளவு கோபமோ சக்தியோ இருக்குன்னா அது அந்த மொத்த சிங்கங்களையும் தோற்கடிக்கிறதுல வச்சுக்கங்க. புரியுதா? அந்த தெய்வீக சக்தியை என்கிட்ட கொண்டு வாங்க. ஓனாய், உன்னுடைய உழைப்பு வீண் போகல. நீ அந்த 2 சிங்கங்களையும் சமாளிக்காம இருந்திருந்தா வேம்பயர் காலால அங்கிருந்து
அந்த சிங்கத்தை அழிக்கிறதுக்காக உனக்கு எப்பவுமே உதவி பண்ணுவேன். ஆனா என்ன இப்ப நீ இந்த நரக உலகத்திலிருந்து என்ன வெளியே அனுப்புனாலே போதும். நான் போய் அந்த ஓநாய் சிங்கத்தை மொத்தமா காலி பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த உலகத்துக்குள்ள வரதா முடியும், யாராலையும் வெளியில போக முடியாது. அறிவு கிட்டவன். அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது காலோனாய். ஓநாய் சிங்கம் உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்பவும் அவசியம். தெய்வீக சக்தியை இப்ப அடைஞ்சது நான் தான், நான் மட்டும்தான். தெய்வீக சக்தி இப்போ எனக்கு சொந்தமாயிடுச்சு. இப்ப கூடிய சீக்கிரமே நான் உன்னத வேம்பையருடைய ஆத்மாவை அடைஞ்சிடுவேன். அப்புறம் நாளைக்குதான் சிகப்பான பௌர்ணமி இரவு வருது. அந்த கருப்பு பொக்கிஷம் என்னோட கைக்கு வந்துடும். அழிவு, அழிவு, பேரழிவு. என்னாச்சு ஓநாய் சிங்கம்? உனக்கு ஒண்ணு ஆகல? நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு வேற ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? தெய்வீக சக்திய தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னால என் ஓநாய் உருவத்துக்கு போகவே முடியாது. என்னோட உலகம், என்னோட ஓநாய் சகோதர சகோதரிகள், அப்புறம் திவ்ய சக்தி எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். நான் தோத்து போயிட்டேன். இல்ல, நீ இன்னும் தோத்து போகல. ஏன்னா எந்த சண்டை உன்னோட இது மட்டும் இல்ல, நம்ம எல்லா சிங்கத்துக்கானது. அந்த எல்லா கலையும் எதிர்த்து சண்டை போடுவோம். அவன் உலகத்தை ஆள்றோன்ற பேர்ல மத்தவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். எல்லா காலும் சேர்ந்துதான் இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் எல்லா சிங்கமும் ஒண்ணு சேர்ந்தா அவங்களை ஈஸியா அழிச்சிட முடியும். நம்ம ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்து சண்டை போடலாம். சண்டை போட்டா அந்த தெய்வீக சக்தியை திரும்ப கொண்டு வரலாம். எந்த வழியா போலாம் நண்பா? எனக்கு தெரியல. ஆனா அந்த வேம்பயர் கால் இந்த இடத்துல இல்லன்னு. என்ன ஆச்சு? உனக்கும் ஏதோ போன மாதிரி ஃபீல் ஆச்சா? யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. பிரச்சனை. இங்க என்ன நடக்குது? எதையும் இப்ப என்னால பார்க்க முடியல. லிட்டில் சிங்கம் எங்க இருக்க நண்பா? வேம்பயர்ஸ் 3-4 பேர் இருப்பாங்க. நம்மள அட்டாக் பண்றாங்க. எச்சரிக்கையா இரு.
எச்சரிக்கையா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களால எங்களை பார்க்க முடிஞ்சாதானே எங்க கூட சண்டை போட முடியும். நாங்கெல்லாம் வேம்பயர்ஸ். நாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த வேம்பயர். எங்களால பயங்கரமான இருட்டுல கூட நல்லாவே பார்க்க முடியும். ஆனா நாங்க உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டோம். கொஞ்ச நேரத்துல இவங்க கூட யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் இவங்கள சாப்பிட போறோமே. அமைதியா இரு. உனக்கு பார்த்தா தெரியல இவங்க 2 பேரும் வழி மாறி வந்திருக்காங்கன்னு. இவங்களுக்கு சரியான வழி எதுன்னு காட்டிடுவோம். சரியான வழி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க வயித்துக்குள்ள இருக்கு. நீ ஓனாயா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. நண்பர்களே, சாப்பாடு தயாரா இருக்கு.